அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கும் நேரம். ஆதி பராசக்திக்கு கற்பூர தீப ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அம்மா தாயே, அகிலாண்ட நாயகி, எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, இந்த உலகத்தில் உறுதுணை இல்லாத அனாதை நான் என்று இந்த ஊரில் உள்ள அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் எனக்கு எல்லாமாக நீ இருக்கிறாய். அம்மா, நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் பண்பாட்டுக்கும் உகந்த பெண்ணாக நான் வாழ வேண்டும். எனக்கு எல்லா விதத்திலும் துணை புரியும் பப்பு நல்லபடியாக இருக்க வேண்டும். அருள் புரிவாய் தாயே என்று கைகளை கூப்பி மனமுருகி வேண்டிக் கொண்டாள் அம்பிகா. மோன நிலையில் இருந்த அவள் கண்மலர் திறந்து அம்பாள் முகத்தை பார்த்தாள். அன்னையின் முகத்தில் அருள் ஒளி வீசியது. அமர்ந்த நிலையிலேயே வானத்துக்கும் பூமிக்குமாக பேருரு கொண்டு கண்களில் கருணை மழை பொழிய அம்பாள் தன்னையே பார்ப்பதைப் போல அம்பிகா உணர்ந்தாள். அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டதும் அவள் உடல் சிலிர்த்து கொண்டது. கோயில் தொண்டர் எரிந்து கொண்டிருக்கும் கற்பூரத்தட்டை வரிசையாக நின்று வணங்கி எல்லாரிடமும் நீட்டியவாறு வந்தார். அம்பிகாவின் எதிரிலும் நீட்டினார். தீபச்சுடரில் கைகளை காட்டி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள் அம்பிகா. அம்பிகாவுக்கு கோபமான கோபம். கோவிலில் இப்படி ஒருவனா? கண்களில் கோபம் பொங்கி திரும்பி பார்த்தாள். எதிர்வீட் சம்பத்து ஒரு கிழவர் பின்னால் தன் முகத்தை மறைத்து கொண்டான். மனதை அடக்க முடியாதவர்கள் எல்லாம் ஏன் கோயிலுக்கு வருகிறார்கள்? கோவிலின் புனிதமான தன்மையே இதை போன்றவர்களால் தான் கெடுகிறது. மண்டபத்தில் ஒரு தூணின் ஓரமாக போய் உட்கார்ந்தாள் அம்பிகா. அம்பிகா பூ, பழங்கள், தேங்காய் மூடிகள் முதலியவற்றை பூக்கூடையில் வைத்தாள். பப்புவின் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு எழுந்து நடந்தாள். பப்பு அவளை தொடர்ந்து சென்றது. வீட்டுக்கு வரும் வழியில் அம்பிகா தன் மனதை எவ்வளவோ அடக்கி பார்த்தாள். அடக்கினாலும் அதட்டினாலும் சில குழந்தைகள் தாம் செய்வதையே பிடிவாதமாக செய்ய முற்படுவதைப் போல் அவள் மனம் திரும்ப திரும்ப சம்பத்தையே சுற்றி சுற்றி வட்டமிட்டது. இந்த சம்பத் படிக்கும்போது எப்படிப்பட்ட குறும்புக்காரனாக இருந்தான்! அந்த கிழவரின் முதுகுக்கு பின்னால் ஒதுங்கி மறைந்தானே, அப்போது அவன் முகத்தை பளிச்சென்று பார்க்க முடிந்தது. பரவாயில்லை, தலை முழுவதும் சுருள் சுருளாக அடர்ந்து வளர்ந்திருந்த அந்த கிராப்பும் அந்த கிருதாவும் அரும்பு மீசையும் அவனுக்கு அழகாகத்தான் இருக்கின்றன. அது சரி, சென்னையில் கல்லூரி படிப்பை முடித்து அவன் ஏதோ வேலைக்காக முயற்சிப்பதாக கூறினார்களே, எப்போது ஊருக்கு வந்தான்? அட, எதிர் வீட்டில் இருக்கிறோம், இது கூட நமக்கு தெரியவில்லையே. எதிரில் ஆள் வருவது கூட தெரியாமல் அப்படி என்ன அம்பிகா சிந்தனை? குரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் அம்பிகா. எதிர் வீட்டுக்கார வேலாயுதம், சம்பத்தின் கூட பிறந்த அண்ணன், சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். அம்பிகா வழியை விட்டு ஒதுங்கி செல்ல முயன்றாள். என்ன அம்பிகா, கோயிலுக்கு போய் வர்றியா? ஆமா. பார்த்தாலே தெரியலையா? பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சு போகுமா? சில கேட்டால்தான் தெரியுது, வேறு சில சங்கதிகள் அனுபவிச்சாதான் புரியுது. அம்பிகா பேசாமல் இருந்தாள். கோவிலுக்கு போய் வர்றியே, என்னடா நம்ம எதிர் வீட்டுக்காரனாச்சே, தேங்காய் பழம் கொடுப்போமேன்னு கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம், தவறில்ல. ஆனால் கொடுக்க வேண்டியவர்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா உங்கள் மனைவி வீட்டில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தேங்காய் பழத்தோட பூவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அம்பிகா ஒதுங்கி வேகமாக வீடு நோக்கி நடந்தாள். அதுவரை அவள் அருகிலேயே நின்றிருந்த பப்புவும் அவளுக்கு பாதுகாப்பாக செல்வதைப் போல அவளை பின்தொடர்ந்து சென்றது. கோவில் புறாவை போல் நடந்து சென்ற அம்பிகாவின் நடையழகை கண்களால் விழுங்கிய வேலாயுதம் நீண்டதோர் பெருமூச்சு விட்டான். போடி போ, இப்படியே எத்தனை நாளைக்குத்தான் நீ என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியும்? எப்படியும் உன்னை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டேன் என்று முனகிக்கொண்டே சென்றான். கோவிலுக்கு சென்றதால் கிடைத்த அமைதி அம்பிகாவின் உள்ளத்திலிருந்து மறைந்து விட்டது. கிராமத்தில் ஒதுக்குப்புறமான தெருவில் கடைசி வீடு அவளுடையது. மன உளைச்சலுடன் அவள் வீட்டுக்கு சென்றாள். வெள்ளிக்கிழமை இரவு அவள் பால் கூட பருகுவதில்லை. நோன்பு இருப்பது வழக்கம். வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கதவை கவனமாக மூடி தாளிட்டாள்.
படுக்கையில் படுத்த பிறகு நெடுநேரம் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. எதையெதையோ நினைத்து மனம் புழுங்கினாள். நானும் சின்ன பொண்ணாக இருந்ததிலிருந்து பார்க்கிறேன், இந்த வேலாயுதம் அன்றைக்கு பார்த்த மாதிரியே இன்றைக்கும் இருக்கிறான். 45 வயது இருக்கும். எப்பவும் தன்னை சுற்றி 10 பேரை வச்சுக்கிட்டு ஊரில் உள்ள இளம் பெண்களை எல்லாம் வலையில் சிக்க வச்சு சீரழிக்கிறதே பொழப்பு. அந்த அக்கிரமம் தாங்காம அவனுக்கு வாய்த்த 2 பொண்டாட்டிகளும் கண்மூடிட்டாங்க. 3வது காமினி. நல்ல அழகு அவளுக்கு. அவ அழகிலே அவன் மயங்கினான், அவன் சொத்திலே அவள் மயங்கினாள். எப்படியாவது ஒளியட்டும். அந்த பாவி எதிர் வீட்டிலே இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறானே, இந்த சிறுமயிலூர் கிராமத்தில் அவனை கேட்பதற்கு ஆள் இல்லை. இதுக்கு ஒரு முடிவில்லையா பராசக்தி தாயே? யாரோ கதவை தட்டிய ஒலி கேட்டது. இந்த நேரத்தில் நம் வீட்டுக்கு வருவது யாராக இருக்கும்? கையை நீட்டி அருகிலிருந்த அரிக்கேன் விளக்கை தூண்டிவிட்டு சுடரை பெரிதாக்கினாள். எழுந்து வந்து கதவுக்கு அருகில் நின்று யாரது என்று துணிவாக கேட்டாள். காமினி. காமினியா? இந்த நேரத்தில் எங்கே வந்தாள் என்று குழப்பத்துடன் தாழ்பாலை நீக்கி கதவை கொஞ்சமாக திறந்தாள். தடாரென்று கதவை வேகமாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் வேலாயுதம். கதவை உள்பக்கம் தாழ்பால் போட்டுவிட்டு வெறிபிடித்த வேங்கையாக அவள் மீது பாய்ந்தான். அம்பிகா திகைத்து போனாள். காமினி என்று பெண் குரலில் கூறி அவளை ஏமாற்றி அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து தன் மீது பாய்ந்த வேலாயுதத்தின் முகத்தில் காரி துப்ப வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. ஊரில் பெரிய மனிதனாயிற்றே, என்ன செய்து தொலைப்பது? ஆத்திரத்தை அடக்கி கொண்டு பல்லை கடித்தவாறு சட்டென்று அப்பால் ஒதுங்கிக் கொண்டாள். பாய்ந்த வேகத்தில் கூடத்து சுவரின் மீது போய் மோதிக்கொண்டான் வேலாயுதம். கதவை தட்டும் ஒலி கேட்டதுமே எச்சரிக்கையாகி விட்ட பப்பு அம்பிகாவுக்கு பின்னால் பேசாமல் நின்றிருந்தது. வேலாயுதம் சுவரில் மோதி திரும்பியதுதான் தாமதம். உடனே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவன் மடியை கவ்விக்கொண்டது. அதன் பற்கள் அவன் வேட்டியில் நன்கு பதிந்து சிக்கிக் கொண்டன. ஏமாற்றத்தால் வேலாயுதத்தின் வெறி மேலும் அதிகமாகியது. வேட்டியில் பற்கள் மாட்டிக்கொண்டதால் அவன் பப்புவை எளிதாக அடக்கி விடுவதற்கு வசதியாக இருந்தது. அவன் பக்குவமாக அதன் முன்னங்கால்களை பற்றி இழுத்து கொண்டு தோட்டத்து கதவு பக்கம் போனான். ஒரு கையால் கதவை திறந்து அதன் முகத்தை பற்றி அப்பால் இழுத்து தோட்டத்து பக்கம் அதை தள்ளிவிட்ட உடனே கதவை தாழ்பால் போட்டு கொண்டான். பப்புவின் வாயில் அவன் வேட்டியின் கிழிசல் நாரநாராக இழுத்து கொண்டு போயின. கேவலம் ஒரு பெட்டை குரங்கு, அதுக்கு எவ்வளவு திமிர் என்று நெற்றி வேர்வையை துடைத்து கொண்டே புலியை போல் உருமினான் அவன். அவன் பப்புவை சொல்லும் சாக்கில் நம்மைதான் சொல்கிறான் என்பதும் அம்பிகாவுக்கு தெளிவாக புரிந்தது. அவளும் அவன் பாணியிலேயே பதில் சொன்னாள். அது எப்பவோ உன்னை கடிச்சு கொதறி இருக்கணும். எதிர் வீட்டுக்காரனாச்சே, அதுவும் ஊருக்கு பெரிய மனுஷனாச்சேன்னு பயமுறுத்தலோடு விட்டுவிட்டது தவறுதான். சரிதான், என்னவோ பெரிய இவ மாதிரி பேசுறியே, மரியாதையா பேசு. என்னவோ தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி அவ இவன்னு பேசுறியே, அப்புறம் மரியாதை கெட்டுடும். சரிதான் போடி, நான் ஆம்பளை, அப்படிதான் பேசுவேன். பொண்டாட்டியை வாடி போடின்னு உரிமையோடு கூப்பிட முடியாம வாமா போமான்னு கொலையிற பேடி பயல் நீ. ஆம்பளை என்று வெளியிலே சொல்லாதே, ஊரார் காரி துப்புவாங்க. என்ன திமிர் உனக்கு? அவள் கையை பற்ற முனைந்தான் அவன். கடைசியாக சொல்கிறேன், மரியாதையா வெளியே போய்விடு. அப்புறம் காளியா மாறி உன் குடலை பிடுங்கி மாலையா போட்டு விடுவேன். என்னை இரத்த வெறி பிடிச்சவளா மாற்றிடாதே. நான் இந்த நாட்டு மண்ணிலே பிறந்தவள். உன் கையிலே கோழையா சிக்கி அழிந்து போயிடுவேன்னு நினைக்காதே. அப்படி ஒரு நிலை வந்தால் நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன் என்கிறதை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிவிச்சிட்டு உனக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு தூக்கிலே தொங்குவேனே தவிர நீ நினைக்கிற மாதிரி என் உடலை தொட ஒரு நாளும் விடமாட்டேன் என்று கத்தினாள். நம்ம 2 வீடும் இந்த தெருவிலே தனித்தனி வீடு. நீ எவ்வளவு கத்தினாலும் யார் காதிலும் விழாது. நான் திட்டம் போட்டு என் மனைவியை கூட சாயங்காலமே அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று கூறிய அவன் சட்டென்று எட்டி அவள் கையை பிடித்து முறுக்கினான். அம்பிகா எவ்வளவோ முயன்று திமிரி பார்த்தாள். அவன் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை. பெட்டை கோழி கூவி பொழுது விடிந்து விடாது என்று நையாண்டித்தனமாக சிரித்தவாறே அவள் இடையை இழுத்து தன் அருகே அணைக்க முயன்றான். என்னை
தொடாதே, விடு விடு என்று கத்திய அம்பிகாவுக்கு இவ்வளவு வேகமும் வெறியும் எப்படித்தான் தோன்றினவோ? 2 கைகளாலும் பலங்கொண்ட மட்டும் மாறி மாறி அவன் முகத்தில் பலார் பலார் என்று அறைந்தாள். மீண்டும் மீண்டும் புலியைப் போல் அவன் முகத்தில் அறைந்து நகங்களால் கீறி அவன் முகத்தில் இரத்தம் பீறிட்டு வரும்படி செய்தாள். நிலை குலைந்து பொறி கலங்கி போனான் அவன். அதற்குள் தெருப்பக்கம் பப்பு ஓடி வரும் ஒளியும் அதைத் தொடர்ந்து பையன்கள் ஓடி வருவதும் கேட்டது. 10-15 பையன்களில் ஒருவன், என்னடா இது, அங்கிருந்து இது நம்மை அழைத்து வந்தது, இங்கே யாரையும் காணோமே என்று கேட்டான். இன்னொருவன், வீட்டுக்குள்ளே விளக்கு எரியுது, அம்பிகாக்கா முழிச்சிட்டு இருக்குதான்னு பாருங்க என்றான். ஏண்டா ஆளுக்கு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, குரல் கொடுத்து பாருங்களே என்றான் மற்றொருவன். அக்கா அக்கா, கதவை தட்டியவாறு ஒரு சிறுவன் கூப்பிட்டான். வெளியில் பேசிய இந்த பேச்சுக்கள் வேலாயுதத்திற்கும் அம்பிகாவுக்கும் தெளிவாக கேட்டன. வேலாயுதம் வெலவெலத்து போய்விட்டான். அம்பிகா தன்னை விட்டால் போதும் என்றிருந்தது. கதவை திறந்து உன் மானத்தை வாங்குறேன், எல்லாரும் உன் லட்சணத்தை தெரிந்து கொள்ளட்டும் என்று கதவின் பக்கம் சென்றாள் அம்பிகா. வேலாயுதம் எட்டி அவள் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு, உன்னை கும்பிடுறேன், என்னை காட்டி கொடுத்துடாதே, ஊர்ல எனக்கு இருக்கிற மதிப்பை கெடுத்து விடாதே, இனிமே சத்தியமாக நீ இருக்கும் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் என்று கெஞ்சினான். 2 கைகளையும் கூப்பி வேண்டினான். அவன் நிலையைக் கண்டு அவளுக்கே இரக்கமாக இருந்தது. வெளியில் மீண்டும் மீண்டும் பையன்கள் கதவை தட்டினார்கள். அந்த இக்கட்டான நிலை அவளை கதிகலங்க செய்தது. திகைத்து நின்றுவிட்டாள் அம்பிகா. அதுதான் நல்ல நேரம் என்று வேலாயுதம் தோட்டத்து கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓடி நிலவின் ஒளியில் மறைந்தான். அம்பிகா மெல்ல போய் கதவை திறந்தாள். சிறுவர்கள் திபுதிபுவென்று உள்ளே ஓடி வந்தார்கள். உள்ளே ஓடி வந்த பப்பு தோட்டத்து பக்கம் போய் பார்த்துவிட்டு அவளுக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டது. என்னக்கா, விளக்கை ஏற்றி வச்சிட்டு தூங்கிட்டீங்களா? கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம் என்று ஒருவன் கேட்டான். அவர்கள் எப்படி திடீரென்று அங்கே வந்தார்கள் என்று அம்பிகா வியப்புடன் அவர்களை பார்த்தாள். 10-15 வயது வரையுள்ள அந்த பையன்களுடன் 25 வயதான சுரேஷ் நின்றிருந்தான். அவன்தான் அவளுக்கு பதில் சொன்னான். நாங்க நிலா வெளிச்சத்துல குளத்தங்கரையிலே சடுகுடு ஆடிக்கொண்டிருந்தோம். அங்கே ஓடி வந்து எங்களை அழைத்து வந்தது பப்பு. என்னவோ ஏதோன்னு நான் தான் இவனுங்களை கூட்டியாந்தேன். அம்பிகா நன்றியோடு அவனை பார்த்தாள். ஏன், நான் செய்தது தப்பா என்று குழந்தையைப் போல கேட்டான் சுரேஷ். பாவம், அவனுக்கு வயதுதான் 25. உடல் வளர்ச்சி ஒரு பெரிய ஆளை போல, ஆனா கொஞ்சமும் மன வளர்ச்சி இல்லாதவன். எப்போதும் தன்னை விட குறைந்த வயதுள்ள பையன்களுடன் தான் விளையாடி கொண்டிருப்பான். உடம்பில் சட்டையே போடாமல் எப்போதும் இடுப்பில் 4 முழ வேஷ்டி மட்டும் கட்டி கொண்டு திரிவான். என்னக்கா, நாங்க என்ன நடந்தது என்று கேட்கிறோம், நீ என்னவோ பேசாம ஊமையைப் போல நிற்கிறியே என்று ஒரு பையன் கேட்டான். அம்பிகா, ஒண்ணுமில்ல, வெறிநாய் ஒன்று வழி தெரியாம வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. அந்த வெறிநாய் என்னை கடிச்சிடுமோன்னு பப்பு பயந்து உங்களை கூப்பிட்டு வந்திருக்கு என்றாள். வெறிநாயா? அதை விட்டு வைக்க கூடாதே, உன்னை அது ஒன்றும் செய்யலையே. மறுபடியும் இங்கே வந்தா எங்களிடம் சொல்லிடு, அந்த வெறிநாயை அடிச்சு போட்டு விடுகிறோம் என்று சுரேஷ் சொன்னதும் மற்ற பையன்களும் அதை ஆதரித்தனர். கடிகாரத்தில் மணி 12 அடித்தது. மணி 12 ஆயிடுச்சு, விளையாண்டு உடம்பெல்லாம் மண், வாங்கடா கிணற்றிலே போய் குதிச்சு குளிச்சிட்டு வரலாம் என்றான் சுரேஷ். எல்லாரும் சிட்டாக பறந்தனர். கதவை தாளிட்ட அம்பிகா பப்புவை தன் மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். அவள் கண்கள் கலங்கின. 1 வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. அன்று இரவு அம்பிகாவின் நெஞ்சில் விழுந்த அடியின் வலி அவளுக்கு நீங்கவே இல்லை. அம்மம்மா, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறப்பதே பாவம். உண்மையை வெளியில் சொல்லி பாதுகாப்பும் தேட முடியவில்லை, உள்ளத்தில் அடக்கி வைத்து கொள்ளவும் இயலவில்லை. இந்த மாதிரி துன்பங்களை மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் எரிமலையாக குமுறி கடலாக கொந்தளித்து கொண்டிருப்பதால் தான் பெண்களின் உள்ளத்தை ஆழம் காண முடியாத கடல் என்று சொல்கிறார்களோ? அவள் மனதில் கொஞ்சமும் அமைதி இல்லை. அலைப்பாயும் மனதுடன் ஒரு நாள் வைகறை பொழுது அம்பிகா வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள். ஏதோ வெள்ளையாக மடிக்கப்பட்ட கடிதம் ஒன்று அவள் மீது வந்து விழுந்தது. திடுக்கிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவள் கண்களுக்கு யாரும் தெரியவில்லை. தொடரும்.
நன்றி. இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்.